ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 28/3/2026 விஷுவ வஷு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. காலை 11:13 பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூஷம். மாலை 4:46 பின்பு ஆயில்யம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 10:30 வரை, யம கண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம், பூராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 5. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டம் இல்லாத நன்மைகள் கிடைக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தன லாபம் பெருகும். ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால தடையில்லாத தன பன வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பத்தை பெருக்குவதும் துன்பத்தை கணிப்பதும் நட்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க நந்தி பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான உயர்வுகள் கிடைக்கும். கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டை வீட்டில் சண்டை போடாமலும் அடுத்த நிகழ்வுகளுக்கு கவலைப்படாமலும் வாழ பழகுவதே நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மூர்ஷிக வாகனன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாவற்றையும் நம்புவதும் தவறு, எதையுமே நம்பாமல் இருப்பதும் தவறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க சிவ பெருமான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். முன்னறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவதூறு என்பது யமதூதனை விட கொடுமையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான வாழ்க்கையில் குழப்பங்கள் விலகும். மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
பெரிய வேதனைகள் வரும்போது சிறிய வேதனைகள் காணாமல் போய்விடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நட்சத்திர தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகும். அதாவது உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, தொழில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லக்கூடிய விஷயத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு உழைப்பிற்கான சிறப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க விக்ன விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலம் வாங்கும் ஆசை பூர்த்தியாகும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அதாவது ராசி அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றே செய்ய வேண்டிய விஷயங்களை இன்றே செய்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்டிப்பு என்ற விஷயத்தை விட மன்னிப்பு என்ற விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஐஸ்வர்ய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகும். மகிழ்ச்சியும் மன நிறைவும் மிகுதியாக கூடிய சூழல் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காணிக்கை போடாவிட்டாலும் காப்பாற்றி கரை சேர்ப்பது கடவுளின் இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க கருமாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறும். கடந்த காலங்களில் வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கணையாய் விலகக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவிகளையும் வசதிகளையும் விட இடையூறுகளும் இன்னல்களும் மனிதனை மனிதனாக்குகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க விஷ்ணு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QI.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழல் விலகும். பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய பொன்னான சூழல் உருவாகும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவரையும் நம்பாமல் இருப்பது ஆபத்து, எல்லோரையும் நம்புவது பேராபத்து என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பாத விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அப்பட்டமான ஆதாயங்கள் கிடைக்கும். அதாவது முற்பகலிலேயே முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, முக்கிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். தொழில் வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த வாழ்க்கையில் உள்ள தத்துவத்தை எந்த புத்தகமும் சொல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.